மக்களே, அருமை செல்வங்களே, நன்றாக கவனியுங்கள். நகர்புறத்திலிருந்து வருபவர்களிடம் நமது பெண்களுக்கு தொடர்பு இருக்காது என்பது எமது கட்டுப்பாடு. அதை மீறிய குற்றத்திற்காகத்தான் இவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்த குற்றத்தை மக்களுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறினேவா? விளக்கம். பட்டணத்துக்காரனான பாண்டியன் நம் தலைவனின் மகள் கன்னியை காதலித்ததுதான். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பது குற்றம். ஆண் பெண் என்று பிறந்ததே குற்றம். ஆண்டவன் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கியது அவரவர்கள் விருப்பப்படி நடக்க அல்ல. உண்மையான வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பதுதான் நான் ஏற்படுத்த போகும் புதிய சட்டம். இல்லை, மக்களை ஊமைகளாக்கி உன் போலி பிரசங்கத்திற்கும் பொய் விவாதத்திற்கும் அடிமையாக்க நீ வகுத்த திட்டம். பாண்டியன், தீவின் விதிகளை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். எதையும் குருநாதர் எங்கள் நன்மைக்காகத்தான் செய்வார். தலைவரை, கன்னியை நான் மனமாற காதலிக்கிறேன். அவளையே மணந்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். உன் எண்ணம் நிறைவேறாது. குருதேவரே, காதலித்தது குற்றம் என்றால் பாண்டியனுக்கு நம் வாழ்க்கை முறையை விளக்கி கூறி முடிவை காண வேண்டுமே தவிர நீங்களாகவே முடிவு நிறைவேறாது என்று மூடி மறைத்து சொல்வது முறையல்ல. நகர்புறத்து வாலிபர்கள் இங்கிருக்கும் கன்னி பெண்களின் கவர்ச்சியிலேயே மயங்கி காதலித்தார்கள். மயக்கம் தெளிந்த பிறகு காதலியை கைவிட்டு கண்ணியமற்றவர்களாக ஓடிப்போனார்கள். அதற்காகத்தான் நான் ஏற்படுத்த போகும் புதிய விதிகள் அவசியம் அவசியம் என்கிறேன். இதற்கு முன் வந்த பட்டணத்து வாலிபர்கள் காதலை ஒரு பொழுதுபோக்காக நினைத்திருக்கலாம். ஆனால் என் காதல் அந்த வகையைச் சேர்ந்ததல். நானும் அப்படிப்பட்டவன் அல்ல. கன்னிக்காக நீங்கள் ஏற்படுத்தும் எந்த விதிகளையும் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். அப்படியானால் சோதனையில் நீ வெற்றி அடைய வேண்டும். என்ன சோதனையா? கேட்டால் வேதனை அடைவான். கோழை அல்லனா, எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, என் எண்ணம் மாறாது. ஓஹோ, துணிந்து விட்டாயா? சரி, கன்னியை மணந்து கொள்வதாயிருந்தால் உனது ஆயுள் முழுவதும் இங்கே இருக்க வேண்டும். இங்கிருக்கும் மக்களின் சம்பிரதாய முறைப்படி, அதாவது இந்த தீவின் பிரஜையாகவே மாறிவிட வேண்டும். சம்மதிக்கிறாயா? உன்னால் முடியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல் மனிதனை மனிதனாக மதித்து வாழ தெரிந்தவர்கள் எந்த இடத்திலும் வாழ முடியும், எந்த நாட்டு பிரஜையாகவும் மாற முடியும். இதற்கு நான் உறுதியாக சம்மதிக்கிறேன். அவ்வளவு மன உறுதி உனக்கு இருக்குமானால் இரண்டாவது சோதனையிலும் நீ வெற்றி அடைய வேண்டும். என்னது? கன்னியும் நீயும் நெருப்பு குண்டத்தின் மீது நடந்து வர வேண்டும். மீது உன் கொடுமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? குருதேவா, அக்னி பிரவேசமா? ஆமாம் தலைவா. வருகிறவன் போகிறவன் எல்லோருக்கும் இதை பெண் கொடுக்கும் இடமாக மாற்றிவிட்டு எடுப்பார் கைப்பிள்ளையாக மக்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் எண்ணம் என்றால் என் முடிவை மாற்றிக் கொள்ளுகிறேன். அவரவர்கள் விருப்பப்படி எதையும் செய்யுங்கள். சோதனையும் அதற்கான உங்கள் விளக்கமும் போதும். அக்னி பிரவேசம் செய்யும்படி ஆணையிட்டால் நாங்கள் பயந்து விடுவோம். பிறகு எங்கள் திருமணம் நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் நடக்காது. நெருப்பு நடந்தவரை நாங்கள் உறுதியாக சம்மதிக்கிறோம். கண்ணி, உன் எண்ணமும் அதுதானோ? ஆமா, எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். ஆஹா, உங்கள் மன உறுதியை கண்டு மெச்சுகிறேன். வெற்றியடைந்தால் உங்கள் காதல் தெய்வீக காதலாக மாறி இன்புற்று வாழ்வீர்களாக. தோல்வியுற்றால் உங்கள் விதிப்படி நடக்கும். தலைவா, அடுத்த வாரம் விழாவிற்கு ஏற்பாடாகட்டும். இனி சபை கலையலாம். வாமா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். ஆமாம், இனிமே நான் உங்க கூட பழகிறதே ஆபத்து. ஆபத்தா? என்ன சொல்ற அழகம்மா? பின்ன கண்ணியை எங்க அண்ணன் காதலிச்சதுக்காக. அது எங்க குருவோட கட்டளை ஆச்சு. நல்ல குருவும் நீங்களும். ஏன்? அப்போ எனக்கும் உங்களுக்கும் கூட அப்படித்தானே சோதனை வைப்பாங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா எனக்கு உங்க காதலும் வேண்டாம், சோதனையும் வேண்டாம். அழகம்மா, உன்னை விட கண்ணி எவ்வளவோ தேவலாம் போல் இருக்க. பாண்டியனுக்காக அக்னியில இறங்க துணிஞ்ச அவன் மனசை விடவா அவன் மனசு உறுதி இல்லாம போச்சு. காதலுக்கு ஏற்படுற சோதனை கண்டு மனமாற உன்னை விட இங்க இருக்கிற பெண்கள் எவ்வளவோ தேவலாம் போல் இருக்கு. அப்போ அவங்களையே காதலிக்கிறதானே? ஓஹோ, உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை நான் காதலிச்சது என் தவறுதான். நான் வரேன். என்னங்க, உங்களை தானே? அட நில்லுங்க. அடே எப்போ வேடிக்கைக்கு சொன்னா உடனே கோபம் வர்றத பாரு. உங்களை காதலிச்சதுக்கு அப்புறம் பிரிவேன். எந்த சோதனை வச்சாலும் அதுல உங்களுக்காக வெற்றியும் அடையும். நானும் அப்படி கோச்சிட்டு போலேன்னா நீ என்ன உரிமையோட கையை பிடிச்சு இழுத்து உட்கார வைப்பிய? நானும் உனக்காக
எந்த சோதனைக்கு தயங்க மாட்டேன். ஆனா ஒண்ணுங்க, உங்க குரு சொல்ற மாதிரி எல்லாம் முட்டாள்தனமா நடந்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். குரு மாதிரியா இருக்காரு, மூஞ்சியும் முகரையும் தாடியும் அவரும். அப்பப்பா பார்க்கவே பயமா இருக்கு. குருன்னா பக்தியா இருக்க வேண்டாம்? அழகு, நீ எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா எங்க குருவை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாது. அவரை நாங்க தெய்வத்துக்கு மேலா மதிக்கிறோம். அப்படியா? நீங்க எப்படி வேணாலும் மதிச்சுக்கீங்க. நான் என் மனசுல பட்டதைத்தான் சொல்லுவேன். எங்க சொல்லு பாக்கலாம். சொன்னா என்ன செய்வீங்க? அட சொல்லும் பாக்கலாம். சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். லாரியில என்னப்பா? விறகு லோடு சார். கன்சான் வண்டி செக் பண்ணு. குரூப் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் இருக்கா? இல்ல சார். அப்படின்னா திருட்டுத்தனமா கொண்டு போறீங்க? திருட்டுத்தனம் மாத்திரம் இல்லைங்க, வண்டி பூரா ஒரே சந்தனம் கட்டையா இருக்கு. என்ன சந்தன கட்டையா? ஆமா, நீங்க வந்து பாருங்க சார். கொஞ்சம் இப்படி வாரீங்களா? மிஸ்டர் பரவாயில்ல, சொல்லுங்க. தனியா ஒரு வார்த்தை பேசணும். சந்தன கட்டையை திருட்டுத்தனமா கொண்டு போறதே பெரிய தவறு. இதுல என்ன தனியா வேண்டியது? கன்சாமி, நான் ஸ்டேட்மெண்ட் எழுதி தரேன். எல்லாத்தையும் கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சுக்கோ. சார், உங்க மாமா மாணிக்கம் இல்ல என்ன? அவருதான். அவரு இல்ல சார், அவரு எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த முகத்துக்காகவாவது இந்த முகத்தை கொஞ்சம். எந்த முகத்துக்கு நான் இங்க வேலை பார்க்க வரல. இது என் டியூட்டி. சார், நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படணும். நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போறேன். பி கேர்ஃபுல். பேசாம போறியா இல்லையா? இல்ல சார், உங்க மாமா மாணிக்கம் புள்ள பேரை சொல்லி கூட நீங்க. சாமி, இவ்வளவு அழைச்சிட்டு ஸ்டேஷன் போ. நான் வரேன். இந்த பென்சில் எடுத்து வச்சு. ஏன் சார், ஐயா ரொம்ப சூடா போறாரு. ஏதாவது கொஞ்சம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். அவர் அங்க ஐசி சாப்பிட்டுக்கு வாரு. நீங்க லாரியில இருங்க, நம்ம மாமியா வீட்டுக்கு போவோமே. நோ 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 நோ. என்ன நோ நோ நோ? குட்டி நாய் குலைக்கிற மாதிரி. நான் புள்ள கச்சிரு வேலை நடக்குதா? எப்படி நான் சுமார் பண்ணணும் வேலை சேர்த்தல? ஆமா ஐயா, நீ என்ன சொன்னாலும் ஐயா உன் பேச்ச தட்டவே மாட்டேங்கிறாரே. யாரும் தட்ட மாட்டாங்க. ஏய்யா, இன்னும் ஒரு உபகாரம் செய்ய. இன்னும் இந்த வேலையோட எனக்கு இன்னொரு வேலையை வாங்கி கூட. என்ன வேலை? ஐயாவுக்கு நீ எப்படி கையாளா இருக்கிறியோ அதே போல சின்னம்மாவுக்கு நான் கையாளா இருக்கணும். அதுக்கு என்ன கையாளா இருக்கிறதுக்கு என் சர்வீஸ் என்ன? ஆமா, உன் சர்வீஸ் என்ன? ஆமா. போக போக அது வாங்கி தர்றேன். சரி சரி, அப்ளிகேஷன் போட்டுறேன். வேலை செய்ய ஒழுங்கா போ. நான் மாமரத்துக்கு பள்ளம் தோண்ட போறேன். போ, வேலை செய். ஞாபகம் இருக்கட்டும். போட்டா சுத்தி செடி வச்சா ஒரு துளசி, ஜனங்களுக்கு வேண்டிய மூலிகை செடிகளை வைப்பான். இப்ப என்னடான்னா குரோட்டன்ஸ் வைக்க சொல்றானுங்க. மனுஷனுக்கும் உதவாது, மாட்டுக்கும் உதவாது, எதுக்கும் உதவாது, அதை போய் வைக்க சொல்றான். மாமரம் வைக்கலான்னு தோணுனா மண்டை ஓடு வருது. என் முதலே இனிமே என் உத்தரவுல ஒரு அடி தோணு கொண்டு பஞ்ச பயல மனாடி பயல. உனக்கு இங்கதான வேலை. உன்னை யாரா தோட்டத்துக்கு போச்சோம்னா பயல தோட்டத்துல போய் கத்துற. இனிமே கத்தையும் இனிமே கட்ட மாட்டேன். ஏண்டா பழையபடி கத்துற? ஐயோ, இவன் கத்தும் போதெல்லாம் என் சர்வ நாடி அடங்கி போகுது. இனிமே நீ கத்துன உன் குரல் வெளியில வர, உன் குரல் வெளியில வந்துடும். பயல கொலை பண்ணிடுவோம். கொலை வெளியில போன
இந்த பய கத்தி கத்தி நம்ம ரகசியத்தை எல்லாம் வெளியாக்கிடுவான் போல இருக்கு. வச்சுக்கவும் முடியல, சொல்லவும் முடியல. கந்தா, வேடா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏன்டா என் உசுரை வாங்குற? உட்கார்ற. சட்டம் கொடுத்தாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் மொள்ள வந்து சொல்லு. கத்தாதடா. கொண்டாங்க. கத்த ஆரம்பிச்சுட்ட. என்ன ஆபத்தோ என்ன. மாணிக்கம் பிள்ளை அவர்களுக்கு இப்பவும் பாண்டியன் செங்கமலத்தீவில் இருக்கும் ஒரு பெண்ணை காதலித்து அதனால் கட்டி போடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டோம். புஷ்பா. என்னப்பா இவங்க கத்திக்கிட்டு? யார்? நானா கத்துறேன்? இந்த பய கத்தி கத்தி ஒவ்வொரு ஆபத்தா கொண்டாந்து தொலைக்கிறான். ஆபத்தா? ஆமா. என்னது? ஏன் கேக்குற? அந்த வயிற்றுச்சல் முட்டை கடுதாச்சு வந்திருக்கு. புஷ்பா, இந்த பாண்டியன் பைய செங்கமலத்தீவுல போய் எவ்வளவு ஒரு பொண்ணை காதலிச்சானா எல்லா பையனும் சேர்ந்து கட்டி போட்டு உதச்சாங்களாம். வெட்டக்கேடு. ஐயோ, அத்தான் அப்படி நடந்துட்டாரு. இப்ப என்னப்பா செய்யறது? என்ன செய்யறது? நீங்க போய் உடனே ஜாமீன் கேஸ் போட்டு கொண்டாங்களே. அப்பா சீக்கிரம் புறப்படுங்கப்பா, நானும் வரேன் பாங்க கூட. பேசாம இரு. எல்லாத்தையும் நானே போய் நேரில் கவனிச்சுட்டு வரேன். இல்லப்பா, அத்தா உங்ககிட்ட சரியா சொல்ல மாட்டார். எங்கிட்ட எதையுமே உண்மையை சொல்லிடுவார். நான் கண்டிப்பா வந்துதான் தீருவேன். ஆமாங்க, நீங்க மாப்பிள்ளையோட பேசும்போது உங்களுக்கு புசுக்குன்னு கோவம் வந்தால் வர குஷ்டி உண்டாகும். அம்மா வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சரி போ. நான் எல்லாம் போய் ரெடி எடுத்துக்கிறேன்ப்பா. அம்மா நான் போட்டு சட்டையெல்லாம் எடுத்துட்டு வரேன். என் பேரை சொல்லி கூட லாரிய போலீஸ்ல வைக்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்தது. வண்ணமே அன்னமே ஆடிவா பாடும்
தங்கள் நிபந்தனையை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அவர்களை ஆசீர்வதியுங்கள். பாண்டியா, கன்னி, உங்கள் மன உறுதியை மெச்சுகிறேன். அடுத்த ஆண்டு குரு பூஜை விழாவில் உங்கள் திருமணம் சம்பிரதாய முறைப்படி நடைபெறும். தந்து வாருங்கள். நீங்களும் போகலாம். குருதேவா, என்ன இது? அவர்கள் திருமணத்துக்கு நிச்சயித்து விட்டீர்கள். திருமணத்திற்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. அதற்குள் எத்தனையோ சூழ்ச்சி. கவலைப்படாதே. வா. வாயண்டா. அப்புறம் என்ன விஷயம்? நம்ம ஆட்களை ஜாமீன்ல விட்டாங்க. சந்தனமரம் என்னாச்சு? அதை பிடிச்சி கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டாங்களா? கோர்ட்ல பாத்துக்கிறேன். நம்ம ஆளுகிட்ட எல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லி வை. சரி. ஏன்டா கத்துற? நாங்க எதுமா கழுத கத்துனா கூட நல்ல சகனம்னு சந்தோஷப்படுறாங்க. நான் மனுஷன் கத்துறேன், இவ்வளவு கோவிச்சுக்கிறீங்களா? மாப்பிள்ளை வர்றாரு, சத்தம் கொடுத்தேன். வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? வர தகவல் கொடுக்கவே இல்லையா? தகவல் கொடுத்தா உஷாரா எழுதுவீங்களே, அதனாலதான் சத்தம் இல்லாம வர்றோம். என்ன மாமா விஷயம்? போன வாரம் ஒரு லாரியை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சியாம. ஆமா மாமா, உங்க பேரை சொல்லி தப்பிக்க பார்த்தாங்க. ஆனா நான் விடல. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அதை விட்டுடுச்சு. வேண்டி உங்களுக்கு ஒரு சட்டம், வேணாதவங்களுக்கு ஒரு சட்டமா கவர்மெண்ட்ல இருக்கு. நீங்க என்ன இதுமா? அம்மா ஏன் பாண்டியா, எனக்காக அந்த கேஸ கொஞ்சம் ஜாடையா விட்டுடுச்சு. மன்னிச்சிடுங்க மாமா, நான் ஒரு ஃபாரஸ்டா இருந்துகிட்டு நீங்க சொல்றது மாதிரி சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறது அது உத்தியோகத்துக்கு அழகல்ல. அதோட இப்ப நான் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். ஏன் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லீவ்ல இருக்கிறேன். லீவா? அது போட்டோம், உன்னை யாரோ கட்டி போட்டாங்களாமே. கட்டி போட்டாங்களா? எனக்கு தெரியாது. யாரையோ காதலிச்சான், கட்டி போட்டாங்களா, அடிச்சாங்களா, என்னென்னமோ பேசிக்கிட்டு. காதலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. போயா, இதெல்லாம் கேள்விப்பட்டுதானே என்னைய இழுத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஒரே முட்டா மறைக்கிறீங்களே. ஏய் பாண்டியா, என்னை ஏமாத்தலாம்னு பாக்குறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறேன். நடந்தது உண்மையா இல்லையா? ஆமா, உண்மைதான். அப்போ அசிங்கமான விஷயத்தெல்லாம் போய் நீங்க கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. இடியட், கேட்டா எதுடா அவன் சொந்த விஷயம்? என் பொண்ணை மறந்துட்டு காட்டுல இருக்க ஒருத்தைய காதலிக்கிறது அவன் சொந்த விஷயம். புஷ்பா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்படலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன நீ பேசக்கூடாதுன்னு சொல்ற? மாமா, உங்க முடிவை மாத்திக்கங்க. எதுக்காக? புஷ்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாது? ஆமா. அப்ப இவ்வளவு நாள் அவளோட பழகியதெல்லாம்? நான் ஒண்ணு அந்த எண்ணத்தோட அவகிட்ட பழகவும் இல்ல. உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்ததும் இல்ல. ஏண்டா, என் குடும்பத்துக்கு என்ன? கொலகார குடும்பம். டேய் பாண்டியா, யார்கிட்ட பேசுறவங்க ஞாபகம் வச்சு பேசு. இதுவரைக்கும் என்ன எதிர்த்து பேசாம எவனும் உயிரோட வாழ்ந்தது இல்லாம. சரி, எனக்கு உங்களை எதிர்த்து பேசுறதுக்காக என் தாயை கொலை செஞ்சீங்க. அதுக்காக உங்க மேல கேஸ் போட்ட என்னுடைய ஒரே அண்ணனையும் இருந்த இடம் தெரியாம செய்துட்டீங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? நானும் என் தங்கையும் தானே மிச்சம். எங்களை அனுப்பிடுங்க மாமா, அனுப்பிடுங்க. கதை தேவையில்லை. உன் முடிவு என்ன? இனிமே எங்க குடும்பத்தோட நிழல் கூட உங்க பார்வையில படாது. என்னை மறந்துடுங்க, நான் வர்றேன். நிழல் கூட படாதா? உன் உருவமே படாதபடி செஞ்சிடுறேன். என்ன இதுமா? பாத்தியாடா அவன் போற போக்க? ஆமா, உங்க வருங்கால மாப்பிள்ள இல்ல, இன்னையில இருந்து என்னோட முதல் எதிரி. இதத்தான் எஜமா நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப முடிச்சுடுறேன் பார். நம்ம வழிக்கு வர்ற வரைக்கும் சந்தர்ப்பம் பார்த்து காரியத்தை செய். லேசா புடிச்சு விடு. சரி, அப்ப நான் வர்றேன். இந்த காட்டு பிரதேசமும் இங்க இருக்கிற அமைதியும் பார்த்தாக்கா இங்கே இருந்தெல்லாம் போல இருக்குல்ல? ஆமாம்மா, எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏமா, இந்த சீனே இவ்வளவு அழகா இருக்கு. இதுல இருக்கிற பெண்களும் இன்னும் அழகா தானே இருப்பாங்க. இல்ல, நம்மள போலதான் இருப்பாங்க. அதனாலதான் ஐயா அங்க இருக்கிற பொண்ணை காதலிச்சுட்டாரு போல இருக்குது. நம்ம தான் திடீர்னு ஆம்பளையா மாறுறமே. என்னது அப்படின்னு அடிக்கடி பேப்பர்ல பாக்குறமே. இந்த பாருங்க, நீங்க என்னதான் சொல்லுங்க, ஆம்பளைங்களை வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை. எம்மா தாயே, உன் திருவாழை மூடா வர்றாப்புல இருக்குது. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி. ஏய் சும்மா அது அக்கா வந்துட்டாரு.